வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது Hyundai i20 பெட்ரோலு. இந்த வண்டியில் கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட்டு அந்த என்ஜின்லேருந்து கொஞ்சம் ஆயில் லீக்கேஜஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கான காரணத்தை பார்க்கும் போது இந்த வால் பாடின்னு சொல்லுவோம், அதுலேருந்து ஆயில் லீக்கேஜஸ் இருந்துச்சு. இங்கே வாங்க நான் காட்டுறேன். இதுதான் வால் பாடி. இந்த வால் பாடியிலேருந்து ஆயில் லீக்கேஜஸ்ஸு. ஸோ இதுதான் ஆயில் லீக்கேஜஸ்ஸு. இந்த பக்கம் ஆயில் லீக்கேஜஸ் வர்றதுக்கான காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இதுதான் வால் பாடி. இங்கேருந்தும் ஆயில் லீக்கேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளில வருது. சரிங்களா? இங்கேயே ஆயில் லீக்கேஜஸ் வருதுன்னா இந்த இடத்துல வந்து ஆயில் வந்து பம்ப் ஆகி மேலே வரும். இதெல்லாம் கேம் ஷாஃப்ட்டு. இந்த கேம் ஷாஃப்ட்டுக்கு லூபிகேஷனுக்காக இங்கே ஆயில் வரும். அது போக ப்ளோ பை கேஸ்ன்னு சொல்கிறது, கம்பஷன்லேருந்து வரக்கூடிய கேஸுமே இங்கே வரும். ஆயில் பேன்லேருந்து இங்கே மேலே வரும். ஸோ இந்த ஆயில் அந்த கம்பஷனில் வரக்கூடிய இந்த ப்ளோ பை கேஸ் ரெண்டும் சேர்ந்து தான் இது வழியாக லீக் ஆகுது. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த கேஸ்கெட்டு இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா வால்டோர் பேக்கிங்னு சொல்லுவாங்க. இது இந்த வண்டியிலேருந்து தான் இது. சரிங்களா? இப்போ வண்டியிலேருந்து நான் எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் அதனுடைய எப்படி இது ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்றத. இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இப்போ நான் எடுக்கும் போது இது வந்து தனித்தனியாக வந்துருச்சு, உடையுது பாருங்கள் கம்ப்ளீட்டாக. அதாவது ரப்பர் மெட்டீரியல் வந்து இட் பிகம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் நேச்சர் ஆகிடுச்சு. பாருங்கள், உடஞ்சிச்சு பாருங்கள். இது பாருங்கள், தெரியுதா கேமராவில்? பாருங்கள், உடையுது பார்த்தீங்களா? ஆனால் ரியாலிட்டியில் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரப்பர் மெட்டீரியல். இங்கே பாருங்கள், ஃப்ளெக்சிபிளாக இருக்குது பாருங்கள். ஒரு ரப்பர் மெட்டீரியலு கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா இது உங்களுக்கு பிரிட்டல்னஸ் ஆகிடும். சரிங்களா? ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த காரில் இருக்கிற அத்தனை பாட்டும் அது வந்து ஒரு 15, 20, 25 வருஷத்துக்குலாம் வராது. சரிங்களா? அதிகப்படியான யூசேஜினாலையும் அதே மாதிரி ஏஜிங் ஃபேக்டர்னாலையும் அந்த எல்லா பார்ட்டுமே ஃபெயிலியர் ஆகும். இப்போ இந்த ரப்பர் பார்ட்டு தான். இந்த ரப்பர் பார்ட்டை நீங்கள் இந்த வண்டியை யூஸே பண்ணலை, 15 வருஷமாக யூஸ் பண்ணனாலும் இந்த ரப்பர் மெட்டீரியல் போயிடும். நான் என்ன சொல்லுவேன்னா, 15 வருஷம்லாம் இல்லை, 6-7 வருஷம்னாலே போயிடும். உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்னா எல்லா பொருளுமே, காரில் உள்ள பொருள் எல்லாமே ஏஜிங் ஃபேக்டர்னாலையும் ஓடுறதுனாலையும் ஃபெயிலியர் ஆகும். நிறைய பேர் நீங்கள் சொல்லுங்கள், சார் வண்டி ஓடவே இல்லை சார், வண்டி ஓடவே இல்லை, வண்டி அப்படியே இருக்குன்றீங்க. வண்டி ஓடாமல் இருந்தால் அது அப்படியெல்லாம் இருக்காது, அது டிட்டோரியேட் ஆகிடும். சரியா? வண்டி ஓடாமல் இருந்தால் இதெல்லாம் கூட போயிடும், டேமேஜ் ஆகிடும். இதெல்லாம் ஏன் டேமேஜ் ஆகுது, ஏன் இந்த ரப்பர் மெட்டீரியல் பிளாஸ்டிக் நேச்சராக மாறிச்சு, இந்தளவுக்கு பிரிட்டில் ஆச்சு, ஏன் இது ஃபெயிலியர் ஆகுது, வண்டி ஓடலனா கூட ஓவர் த பீரியடில் இது ஏன் இந்த மாதிரி ஆகுது, ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியுறவங்க கமெண்ட்ஸில் கொடுங்க, தெரியாதவங்க கமெண்ட்ஸில் கொடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வர வீடியோவில் அது ஏன் வந்து ரப்பர் வந்து பிகம்ஸ் வந்து பிளாஸ்டிக் நேச்சராக மாறுது, வண்டி ஓடலனா கூட ஏன் வந்து பார்ட்டு ஃபெயிலியர் ஆகுது இந்த மாதிரி ரப்பர் மெட்டீரியல் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலான வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்கமிங்கில் கொடுக்குறேன். சரிங்களா? நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.